கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பின் சாய் உறவுகளே, மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பொன்மொழி ஒரு புறம் இருக்க, மாதவம் செய்து மங்கையராய் பிறந்த பின் நாம் எதிர்கொள்ளும் இடர்கள்தான் எத்தனை அத்தனையும் கடந்து இதோ இன்று நம் சாயப்பாவின் கைகளில் மங்கையராய் உருவெடுத்துள்ளோம். எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை சகிப்புகள் நம் வாழ்வில். ஆனால் நம் வாழ்வில் ஏன் துன்பங்கள் ஓயாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என நம் சாயப்பாவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்ற 1000 கேள்விகள் நம் மனதில் உள்ளதல்லவா? கேட்டால்தான் கிடைக்குமா? நம்மை அறியாதவரா நம் சாயப்பா? இன்று நம் சாயப்பா உங்களிடம் பேச விரும்புகிறார். உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களுடன் மனம் விட்டு பேசவே விரும்புகிறார். முழுவதுமாக இதை கேட்கலாமா? என் அன்பு மகளே, அனுதினமும் என் பெயரை சொல்லியே விடுகிறது உன் விடியல். எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் ஒரே நாமம் ஓம் சாய்ராம் தானே. அப்படி இருக்க ஏன் இத்தனை குழப்பங்கள் உன்னுள்? எத்தனை தடைகளை அனாசமாக தாண்டி வந்துள்ளாய் நீ. இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் மகளே? எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள், எப்பொழுது முடிவுக்கு வரும்? இதுதானே உன் பிரதான கேள்வி. சொல்கிறேன், அமைதியாக கேள். எனக்கு மகன் என்றும் மகள் என்றும் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் மகளே, உனக்கு ஏன் அதீத இடர்கள் என்றால், ஆண் என்பவன் ஒரு குடும்பத்தின் தூண். சரியாமல் காக்கும் அத்தனை பொறுப்பும் ஆண் மகனுக்கு உண்டுதான். ஆனால் நீயோ உன் குடும்பத்தின் ஆணி வேர். மரம் விருட்சமாவதற்கும் கிளைகளை உயிர்ப்போடு வைப்பதற்கும் வேர்தானே சகலமுமாய் விளங்கும். உன் மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா? வேர் ஆழமாக ஊடுருவும் போதே மரம் செழித்து வளரும். நீ பிறப்பிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள். உடல் வலிமையும் மன வலிமையும் ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். என்னை நீ நம்பி இருப்பது போலவே தான் அநேகர் உன்னை நம்பியும் உன்னை சார்ந்துமே உள்ளனர். ஆண் மகன் எத்தனை கம்பீரமாக இருந்தாலும் பெண்ணின் கைகளில் அவன் குழந்தைத்தானே. அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் நான் உன்னிடம்தானே ஒப்படைத்துள்ளேன். அத்தனை வலிமை வாய்ந்தவள் நீ என்பதை மறந்து விடாதே. உன் தந்தையாக, கணவராக, சகோதரனாக, மகனாக உள்ளவர்கள் உன்னை பாதுகாப்பதாக தெரிந்தாலும் மனதளவில் அவர்களை தாங்குவது நீ என்பதுதானே நிதர்சனம். நீ என் தூதுவள். என் வேலைகளில் பாதியை நீயே செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவாயா? அத்தனை ஆற்றல் வாய்ந்தவள் நீ. என் ஆசை பெற்றவள் மனம் சோர்வடையலாமா? எந்த வேலையை யாரிடம் கொடுத்தால் வேலை நன்றாக நடக்கும் என எஜமானருக்கு தெரிவது போல்தான் எந்த இடர்களை யாருக்கு கொடுத்தால் நல்விடியல் வரும் என நன்கு தெரிந்தவன் நானே. வேலை வாங்கிய பின் கூடுதல் கூலி கொடுக்காமல் போவார்களா? அதுபோலவே நீ சுமக்கும் அத்தனை பாரங்களும் விரைவில் இறக்கி வைப்பதோடு அல்லாமல் நீ நினைத்ததை விட பல மடங்கு சந்தோஷம், கூலியை நிச்சயம் அள்ளி கொடுப்பேன். நீ மகளாக, மனைவியாக, தாயாக ஆனாலும் கூட என் கையில் என்றும் என் செல்ல மகளே. நான் உன்னை என் மடியில் தாங்குகின்றேன் என்பதை உணர்ந்து கொள். பூமாதேவியாய் பொறுமையுடன் திகழும் என் மகளுக்கு அப்பொறுமையின் பலன் கிடைத்தே தீரும். நம்பிக்கையிலும் பக்தியிலும் நீ என்றும் ஒரு படி மேல்தான் எனக்கு. எத்தனை ஆழமாக நீ என்மேல் பக்தி வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன் அம்மா. உன் துன்பங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. உற்சாகமாக எழு. உன் மனதை தட்டி சுறுசுறுப்பாக்கு. அனைத்தும் உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். உன் சாயப்பா என்றும் உன்னோடு இருப்பேன். என் விரல் உன் கண்ணீரை துடைக்கும். என் விழிகளோ உன் வாழ்வை ஒளி ஊட்டும். என் மகளே, இனி உனக்கு வசந்த காலமே. சந்தோஷமான எதிர்காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. காத்திரு. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? இன்று உனக்கான உன் சாயப்பாவின் சத்தியவாக்கு. ஒரு குழந்தை ரூபத்தில் நான் உன்னிடம் வருவேன். உன் துன்பங்களையும் கண்ணீரையும் முழுமையாக என்னிடம் ஒப்படைத்து விடு. இனி மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.